வணக்கம் FIAS அகாடமி. இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது 9th கெமிஸ்ட்ரியில் நம்ம ஒரு 60 கொஸ்டின்ஸை டிஸ்கஷன் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது தூய பொருள்? which of the following is a pure substance? இதுல வந்து பார்க்குறப்ப பால், காற்று, தங்கம், மண், இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா தங்கம், கோல்டு அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இதுல என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலமெண்ட், தனிமம் அப்படின்ற பொருள் தான் தூய நிலையில காணப்படும். a pure substance which cannot be split into any other physical or chemical process. இயற்பியல் வேதியியல் முறையில பிரிக்க முடியாத தூய பொருளுக்கு பேர் தான் தனிமங்கள், எலமெண்ட் அப்படின்றோம். இப்ப பால் அப்படிங்கிறது நம்ம சேர்மம், கலவை அந்த மாதிரி இருக்கும். காற்று ஒரு கலவை, இது சேர்மம். மண்ணுங்கிறது அது ஒரு நம்ம கலவையா வச்சுக்கோம். இதுல தங்கம் அப்படிங்கிறது மட்டும்தான் தூய நிலையில காணப்படக்கூடிய தனிமம். சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா தூய பொருள்லாம் என்னது? தங்கம். ஆனா நம்ம கெமிஸ்ட்ரியில பாக்குறப்ப தூய நிலையில இருக்கக்கூடிய எந்த வேதி பொருளுமே எந்த ஒரு விதத்திலையும் பயன்படாது. அதாவது a pure substance cannot use anything. அது ஒரு உலோக கலவையாகவோ உலோக வேற ஒரு பொருளாக, ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் சேர்ந்த ஒரு பொருளா இருக்கிறப்பதான் பயன்படுறதுக்கு தங்கமே எடுத்தோட செம்பு கலக்கிறப்பதான் நம்ம பயன்படுத்த முடியும். சோ தூய பொருள் அப்படிங்கிறது தங்கம். ரெண்டாவது கேள்வி பாத்தீங்க அப்படின்னா, smallest unit of an element is called. தனிமத்துடைய மிகச்சிறிய அலகு அப்படின்னு நாம சொல்றது பாத்தீங்க அப்படின்னா, மூலக்கூறா, அணுவா, சேர்மமா, கலவையா? எப்பவுமே ஒரு மிகச்சிறிய பொருள் அப்படிங்கிறது அணு. நம்மளுக்கே தெரியும், வேதியியல் வினையில் ஈடுபடக்கூடிய மிக சிறிய துகள், அதுக்கு பேர் தான் அணு அப்படிங்கிறோம். smallest particle which takes in a chemical reaction. அப்ப தனிமத்துடைய மிகச்சிறிய துகள் அப்படின்னு வர்றது அணுதான், ஆட்டம். அதுவே சேர்மங்கிறது அணுக்களுடைய ஒரு விகிதத்தை அதிகரிக்கிறது. அது மூலக்கூறாக இருக்கலாம், சேர்மமா இருக்கலாம். மூலக்கூறுங்கிறப்ப ஒரே விதமான அணுக்களா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளா H2 ஒரு மூலக்கூறு. அதுவே சேர்மங்கிறப்ப அது H2O. அதுவே கலவை அப்படிங்கிறப்ப நீர், ஆல்கஹால் மற்றும் வாசனை திரவியங்கள் எல்லாம் கலந்த ஒரு கலவையா இருக்கலாம். அப்ப மிகச்சிறிய துகள் அப்படிங்கிறது அணு. அடுத்ததா மூன்றாவது கேள்வி வந்தீங்க அப்படின்னா, எந்த மெத்தடை பயன்படுத்தி பால்ல இருந்து பாலாழ கட்டியை பிரிக்கிறோம்? செப்பரேட் கிரீம் ஃப்ரம் மில்க். இப்ப இதுல பாருங்க, வடிகட்டுதலா, மைய விலக்கு முறையா, பதங்கமாதலா, காய்ச்சி வடித்தலா? ஃபில்ட்ரேஷன், சென்ட்ரிஃபியூஷன், சப்ளிமேஷன், டிஸ்டிலேஷன். இதுல மைய விலக்கு முறை அப்படிங்கிறது ஆன்சரா இருக்கு. சென்ட்ரிஃபியூகேஷன் அப்படிங்கிறது ஆன்சர் அப்படின்றாங்க. பாத்தீங்கன்னா சொல்றேன், பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுல கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா வடிகட்டுதல். எந்த முறையில நம்ம வடிகட்டுதலை செய்வோம்? ஃபில்ட்ரேஷன் எதுக்கு பண்ணுவோம்? நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு சாலிடு பார்ட்டிகளை கரைக்கிறப்ப கரையாதது போக மீதி இருக்கிற பொருள் தான் வடிகட்டுதல். இப்ப நம்ம டீயை வடிகட்டுறோம் அப்படின்னா அதுல வந்து டீ தூள் ரொம்ப சின்னதா இருக்கும், காபி தூள் சின்னதா இருக்கும். ஆனா கரையாத பொருளா இருக்கிறது வடிகட்டுறோம். மைய விலக்கு முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மைய நோக்கு விசைக்கு எதிரா இருக்கும். ஆப்போசிட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், அது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, சுழற்சி முறையில நம்ம சுத்துறப்ப மைய நோக்கு விசைங்கிறப்ப மைய விலக்குனா இதுல இருந்து பொருள் வெளியில தள்ளுது. தயிர் கடையிறப்ப என்ன ஆகுது? மத்து சென்டர்ல இருக்கும், சுத்தி என்ன ஆகுது? பால் அந்த தயிரானது விளக்கம் அடையுது. அப்ப நெய், வெண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய பொருள் என்ன ஆகுது? மேற்பரப்புல அதை விட்டு விலகி நிக்குது. இது மைய விலக்கு விசை. பதங்கமாதலாம் நம்மளுக்கே தெரியும், நேரடியா திடப்பொருள் வந்து திரவமா மாறாம வாயு நிலைக்கு மாறதா பதங்கமாதல். காய்ச்சி வடித்தல் நம்மளுக்கே தெரியும், நார்மலா நுண் கிருமிகளை கொள்றதுக்காக டிஸ்டிலேஷன் நம்ம யூஸ் பண்றோம், காய்ச்சி வடித்தலை பயன்படுத்துறோம். சோ ஆப்ஷன் பார்த்தா சென்ட்ரிஃபிகேஷன், மைய விலக்கு விசை.
இது வந்து நம்ம க்ரீம் செப்பரேட்டரா யூஸ் பண்றோம். அது மட்டும் இல்லாம நம்ம வாஷிங் மிஷின்ல யூஸ் பண்றோம். ஸோ இது எல்லாமே அந்த மைய விலக்கு விசை தான். ஸோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா 4வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எது உலோக போலி? உலோகத்துடைய பண்புகளையும் அலோகத்துடைய பண்புகளையும் ஒரே இடத்துல இருக்கிறது தான் உலோக போலி. மெட்டல் பிளஸ் நான் மெட்டல் கேரக்டர் இருக்கிறது. இதுல இது பாத்தீங்கன்னா மெட்டல், நான் மெட்டல். இது இந்த போரான்ன்றது நான் மெட்டல், சம்டைம்ஸ் இட் இஸ் கால்டு மெட்டலாய்டு. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், இது வந்து நான் மெட்டல். ஸோ இப்போ இதுல ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா போரான் அப்படிங்கிறத நம்ம உலோக போலியா சொல்றோம். ஆனா இது அலோகத்திலையுமே இதை வகைப்படுத்த முடியும். போரான் இஸ் இந்த 4 ஆப்ஷன்ல போரான் இஸ் a ரைட் ஆன்சர் ஃபார் மெட்டலாய்டு. இதுவே அடுத்த 5வது கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்ப மண்ணும் அமோனியம் குளோரைடும் கலந்துருக்கு, அதை நீங்க எப்படி பிரிப்பீங்க? மண்ணும் அமோனியம் குளோரைடும் கலந்துருக்குது, இதை நீங்க எப்படி பிரிப்பீங்க அப்படின்னு பாக்குறப்ப மணல் பார்த்திருக்கோம், மணல். அடுத்து பார்த்தீங்கன்னா அமோனியம் குளோரைடு ஃபார்முலா என்னது? NH4Cl. ஸோ இப்போ என்ன பண்றோம், இதுல நம்ம வந்து என்ன பண்றோம், மைய விளக்கா பதங்கமாதலா என்ன பண்றோம், இதை வந்து நம்ம டைரக்டா சப்ளிமேஷன் அப்படின்ற மெத்தடுக்கு நம்ம யூஸ் பண்றோம் முன்ன சொன்ன மாதிரி. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா scattering of beam of light by colloidal particle is called. கூழ்மத் துகள்களால் ஒளிக்கற்றையை சிதறடிக்கப்படுது, அது என்னன்னு சொல்ற? பிரவுனியன் மூமெண்டா, டிண்டால் எஃபெக்டா, ராமன் எஃபெக்டா, ரிஃப்ளெக்ஷனா அப்படின்னு பாக்குறப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா டிண்டால் விளைவு. அதாவது கூழ்மங்கள் அப்படின்னா என்னது? ஒரு கரைசல் இருக்கு, அதுல துகள்கள் மிக நெருக்கமா இருக்குது, துகள்கள் மிக நெருக்கமா இருக்குது அப்படின்னா அந்த கரைசலுக்கு பேரு உண்மை கரைசல். உண்மை கரைசல். உண்மை கரைசல். இப்ப சைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ரூ சொல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு 0ல இருந்து ஒரு 10 அந்த மாதிரி வச்சுக்கலாம், நேனோமீட்டர். அது உண்மை கரைசலா இருக்கும். சஸ்பென்ஷன் தொங்கல் கரைசல்னு ஒண்ணு இருக்கு, அது என்ன பண்ணுனா சைஸ் கொஞ்சம் மூலக்கூறு பெருசா இருக்கும், அது என்னவா இருக்கும்? ஒரு 100ல இருந்து ஒரு 1000 வச்சுக்கலாம். இப்ப இந்த இன்பிட்வீன் இருக்கு இல்லைங்களா, அந்த 100 to அந்த 10 இருக்கக்கூடிய துகள்கள் தான் கூழ்மத் துகள்கள் அப்படிங்கிறோம். கூழ்மத் துகள்கள்னா என்ன? புகை, இங்கு, அப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்மளோட ரத்தமே ஒரு கொலாய்டல் தான். இப்ப நம்ம ஒரு லைட்டை பாஸ் பண்றோம், அப்படி லைட்டை பாஸ் பண்றப்ப அந்த தண்ணி வச்சிருக்கோம்னா வெளிச்சம் வெளியில வருதுன்னா அது உண்மை கரைசல். அந்த வெளிச்சம் வராம உள்ளே நின்றுக்குச்சுன்னா அது தொங்கல் கரைசல். அந்த வெளிச்சம் பாதி உள்ள போய் வெளியில வந்து கசியுதுன்னு சொல்றோம். இப்ப நம்ம அந்த விரல்ல லைட்டை பாஸ் பண்றோம் அப்படின்னா முழுசா வெளிச்சம் வெளியில வராம பாதி மட்டும் ஒரு ரெட்டா இருக்கும், மீதி வந்து நம்மளுக்கு டார்க்கா இருக்கிற மாதிரி காட்டும், அதுதான் கூழ்ம கரைசல். இதுல வந்து பாக்குறப்ப டிண்டால் எஃபெக்ட் இஸ் an ஆன்சர். பிரவுனியன் மூமெண்ட்டும் டிண்டால்ல தான் வரும், பட் ஆனா ஜிக்ஸாக் மூமெண்ட் ஆஃப் கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ், அதாவது இந்த மாதிரி ஒரு ஒழுங்கற்ற இயக்கத்துல இருக்குதுன்னா அது பிரவுனியன் இயக்கம். டிண்டாலுங்கிறத வெளிச்சம் ஸ்கேட்டரிங் ஆகுது. ராமன் எஃபெக்ட் வந்து கொலாய்டல் இருக்காது. ட்ரூ சொல்யூஷன் எஸ்பெஷலி டிரான்ஸ்பரண்ட் சாலிட் லிக்யூடு, ஒளி புகக்கூடிய திண்மம் திரவங்கள்ல தான் ராமன் அது நடக்கும். அதுவும் இங்க கொடுத்துருக்குது ராமன் எஃபெக்ட். ஸோ மோனோக்ரோமேட்டிக் லைட் ஒற்றை நிற ஒளியை வச்சு பேசுறது. ரிஃப்ளெக்ஷன் இதுல வராது, ஒளி எதிரொலித்தல் இதுல வராது. ஸோ கூழ்ம துகள்கள்ங்கிறப்ப 2 இயக்கம், பிரவுனியனும் டிண்டாலும். பிரவுனியங்கிறது மூலக்கூறுகளோட நகர்வை பத்தி சொல்லுது, டிண்டாலுங்கிறது வெளிச்சத்தை பத்தி சொல்லுது. ஸோ ஆன்சர் இஸ் a டிண்டால் எஃபெக்ட். இதே அடுத்தது பாத்தீங்கன்னா காற்று எதற்கு எடுத்துக்காட்ட முன்னே சொல்லிட்டோம். காற்றுங்கிறது என்னது? தனிமமா, சேருமா, ஒருபடித்தான கலவையா, பலபடித்தான கலவையா? இப்ப நம்ம வந்து தனிமம்னா தெரியும், தூய பொருள்.
சேர்மம்னா ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்கள் சேர்றது, இது சேர்மம். இது கலவைதான். காற்று கலவைக்கு எடுத்துக்காட்டு. நிறைய பொருள் கலந்துருக்கு. ஆனா எல்லா பொருளுமே இங்க ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டி, ஹோமோஜீனியஸ் மிக்சர். அப்படின்னா என்ன? ஒருபடித்தான கலவைனா ஒரு பொருள் இன்னொரு பொருளோட மிக்ஸ் ஆனது டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கணும். இப்ப தண்ணியில ஆல்கஹால் கலக்கிறோம் அப்படின்னா அது பலபடித்தான கலவை. தண்ணியும் ஆல்கஹாலும் கலந்ததுக்கு அப்புறம் எந்த இடத்துல தண்ணி இருக்கு, எந்த இடத்துல ஆல்கஹால் இருக்குன்னு நம்மளால வித்தியாசப்படுத்த முடியாது. ஆனா அதுவே தண்ணியில நம்ம பெட்ரோல் ஆட் பண்றோம் அப்படின்னா அது என்னவா இருக்குன்னா பலபடித்தான கலவையா இருக்கு. எப்படி? அதுல டிஃபரன்ஷியேட் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒருபடித்தான கலவை அப்படிங்கிறது இப்ப காத்துல என்னென்ன இருக்கு? நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் நோபல் கேஸ், மந்த வாயுக்கள், அது இல்லாம தூசி இருக்கு, CO இருக்கு, NH3 இருக்கு, நிறைய வாயுக்கள் கலந்துருக்கு. ஆனா எந்த இடத்துல எது இருக்குதுன்னு நம்மளால பிசிக்கலி வியூ பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருந்தா அது ஒருபடித்தான கலவை. காற்றுங்கிறது ஒருபடித்தான கலவைக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து, which non-metal essential for us live and forms 21% of, நம்மளுக்கு தெரியும் இது. அதாவது நம்ம உயிர் வாழவும் மேலும் நம்ம உயிர் வாழ்றதுக்கும் அப்புறம் காத்துல யார் இருக்கா? ஆக்சிஜன் தான் இருக்கு உயிர் வாழ. இப்ப ஹைட்ரஜன் வந்து நம்ம இதுல கிடையாது. பேரண்டத்துல ஒரு 74% ஹைட்ரஜன் தான் இருக்குது. யூனிவர்ஸ் மேடப் ஆஃப் 74% ஆஃப் ஹைட்ரஜன். நைட்ரஜன் நம்மளுடைய இதுல அதிகமா இருக்காரு, அவர் தான் ரிமைனிங் இருப்பாரு. சரிங்களா? கார்பன் பாக்குறப்ப நம்ம இதுல வந்து CO2 தான் இருக்கும், அது ஒரு 0.03% சம்திங் இருக்கும். ஸோ இப்ப இதுல நம்ம பூமியில உயிர் வாழ தேவையா இருக்கிறதுல ஆக்சிஜன் இருக்கு. ஆனா அதே ஆக்சிஜன் இது வளிமண்டலத்துல தான் அது கொடுத்துருக்காங்க. அதுவே பயோஸ்பியர்ல, அட்மாஸ்பியர் இல்லாம நம்ம பூமியில நம்ம தாவரம் விலங்குகள் வாழக்கூடிய பயோஸ்பியர்னா என்னது? அட்மாஸ்பியர், அந்த லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், இந்த 3 நீர், நிலம், காற்று 3 சேர்ந்து இருக்கிற இடம் தான் பயோஸ்பியர். அந்த இடத்துல பாக்குறப்ப தலைவர் அதிகமா இருப்பார். ஆக்சிஜன் என்னவா இருக்கும் அப்படின்னா 46% இருக்கும். வளிமண்டலத்துல 21% தான் இருக்கு. ஸோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா முன்னையே சொன்னதுதான். இங்க பாருங்க, ஒரு கூழ்ம துகள்களுடைய ஒழுங்கற்ற இயக்கத்துக்கு பேரு நம்ம முன்னையே சொல்லிட்டோம், பிரவுனியன் இயக்கம். இங்க இருக்கிற அந்த பொருள் நகர்ந்து 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 இங்க கூட வரலாம். ஸோ ஒழுங்கற்ற ஜிக்ஸாக் மூமெண்ட் பிரவுனியன் இயக்கம். இது இந்த நேர்கோட்டு, வட்ட இயக்கம், பீரியடிக், இதெல்லாமே இயக்கத்தோட வகைகள். ஒரு பொருள் நேர்கோட்டுல மட்டும்தான் போக முடிஞ்சா அது நேர்கோட்டு இயக்கம். புல்லட்டு, துப்பாக்கிலேருந்து வெளியேறக்கூடிய குண்டு. அதுக்கப்புறம் வட்ட இயக்கம்னா என்னது? ஒரு பொருள் வட்டப்பாதையில மட்டுமே சுத்திக்கிட்டு இருக்கும். நம்ம ஃபேன் எடுத்துக்கலாம், கடிகாரத்தை எடுத்துக்கலாம். அது வந்து நம்ம சுழற்சி இயக்கத்துக்கும் சொல்லலாம், வட்ட இயக்கத்துக்கும் நம்மளால சொல்லலாம். அதுக்கப்புறம் அலைவு இயக்கம்னா பீரியாடிக் மோஷன்னா, இந்த பீரியாடிக்னா என்னது? இன் பிட்வீன் பீரியட்ஸ்க்கு இடையில அது நடக்கும். அமாவாசை, பௌர்ணமி, பகல், இரவு. ஸோ இதுல வருது பிரவுனியன் மூமெண்ட் இஸ் ஜிக்ஸாக் மூமெண்ட். ஸோ அடுத்த கொஸ்டின், ஒன்றோடு ஒன்று கலக்காத திரவங்களை பிரிக்கிறது. இம்மிசிபிள் லிக்விட் செப்பரேட்டட் பை யூசிங். தண்ணியும் பெட்ரோலும் கூட நம்ம எடுத்துக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டிங் ஃபனல், ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்க ஃபில்டர் பேப்பர், அதுக்கப்புறம் சல்லடை, காந்தம். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா செப்பரேட்டிங் ஃபனல் அதுக்கு பேர் வச்சிருப்போம். இப்போ என்ன இருக்குன்னா, அது ஆக்சுவலா பாக்குறப்ப நம்ம அந்த இந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கும். இதுல நான் 2 லிக்விட் என்ன பண்ணிக்கிறேன், ஆட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிளா கீழே இருக்கிற பொருள் வந்து மேல இருக்கிற பொருளோட என்ன ஆகல, மிக்ஸ் ஆகாம இருக்குது. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இத நான் வந்து நல்லா ஷேக் பண்றேன். அப்படி ஷேக் பண்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒன்னோட ஒண்ணு கலக்காத பொருள் தான். ஆனா இதை ரெண்டையும் இப்ப இதை நான் ஊத்துறேன் அப்படின்னா, நார்மலா இதை செப்பரேட் பண்ணாம ஊத்துனா 2 மிக்ஸ் ஆகி தான் வரும். ஆனா மிக்ஸ் ஆகி மீன்ஸ் என்னன்னா, ஒரு அடுக்கு இது, ஒரு அடுக்கு அது, அந்த மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு பதிலா
பியூரா எனக்கு என்ன வேணுமோ அதை நான் எடுக்கிறதுக்கு தான் யூஸ் பண்றது செப்பரேட்டிங் ஃபன்னல். அதுல நம்ம ஷேக் பண்றப்ப ஒன்னோட ஒன்று டென்சிட்டி என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேறுபட்டு நம்மளுக்கு வந்து அடர்த்தியின் அடிப்படையில் நம்மளுக்கு தெரியும் ஒன்றோடு ஒன்று கலக்காத திரவங்களை பிரிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றது. சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா கீழ்கண்டவற்றில் எது ஒரு சேர்மம்? விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் அ காம்பவுண்ட் அப்படின்னு பாக்குறப்ப இதுல வந்து 4 ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். பாருங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா, பிரான்ஸா, உப்பா அல்லது காற்றா? இது கலவை. இதுவும் உலோக கலவைகள், மெட்டல் அலாய்ஸ். there is only one compound, NaCl. இதுதான் சேர்மம். ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்கள் குறிப்பிட்ட நிறைவிகிதத்தில் இணைந்து உருவாவது சேர்மம். இதுவே திண்மங்களை வெப்பப்படுத்தும் போது நேரடியா வாயு நிலைக்கு மாறினா என்னன்னு சொல்லியிருப்போம்? பதங்கமாதல். டைரக்டா என்ன பண்றோம்? அதை சப்ளிமேஷனுக்கு இன்வால்வ் பண்றோம். அடுத்து இதுல பாருங்க, 13வது கேள்வி வந்து which technique is used to separate different colored dyes ink? different colored dyes ink. முதல்ல பார்த்தது ஒன்றோடு ஒன்று கலக்காத திரவம். மேக்சிமம் என்னவா இருக்கும் அப்படின்னா அது ரெண்டுமே கலர்லெஸ்ஸா இருக்கும். கலர்டா இருந்தா ஈஸியா பிரிச்சிடலாம். பட் கலர்லெஸ்ஸா இருக்கப்ப அதை எப்படி பிரிப்போங்கிறது செப்பரேட்டிங் ஃபன்னல், பிரிபுணல் வச்சிருக்கு. இங்க என்ன பண்றோம் அப்படின்னா இது ஒரு சாயம் ஏபி. ஏ வந்து பாக்குறப்ப ஒரு ப்ளூ கலர், பி அப்படிங்கிறது ஒரு ரெட் கலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை நான் எப்படி பிரிக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டிலேஷன் பண்ண முடியாது. குரோமட்டோகிராஃபி இஸ் அன் ஆன்சர். வண்ண பிரிகை முறை. அதுல பேப்பர் குரோமட்டோகிராஃபி இருக்கு, தின் லேயர் குரோமட்டோகிராஃபி இருக்கு. சரிங்களா? இப்ப வந்து பேப்பர் குரோமட்டோகிராஃபின்னு என்னன்னா நார்மலா இப்ப 2 கலர் இருக்கு இல்லையா, அது ரெண்டும் ஒரே இடத்துல கலந்துருக்கும். நான் தனியா பிரிக்கிறேன் அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்த மாதிரி ஒரு 2 கண்ணாடி பாக்ஸ் எடுத்துட்டு இதுல அந்த சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல ஒரு பேப்பரை இன்னொரு எம்டி, ஃபார் எக்ஸாம்பிளா சால்வெண்ட், இப்ப ரெண்டுலையுமே நான் கரைக்கிற ஒரு பொருள் இருக்கும்ல, இதுலயே ஆல்கால் அதுலயே ஆல்கால் எடுத்துட்டேன்னா இதுலதான் கலர் கலந்துருக்குது. இதுலதான் அந்த கலர் வந்து கலந்துருக்குது. இந்த இடத்துல ஒரு கலர்டு சொல்யூஷனும் இந்த இடத்துல ஒரு கலர்டு சொல்யூஷனும் இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு பிரிக்கணும். அதுக்காக ஒரு பேப்பரை என்ன பண்றேன்? ஒரு பேப்பரை நான் அந்த மாதிரி வைக்கிறேன். அப்ப என்ன ஆகுதுன்னா எனக்கு அந்த பிங்க் கலர் மட்டும்தான் தேவை. அப்படிங்கிறப்ப அந்த பேப்பர் என்ன பண்ணும்? அந்த லிக்யூடை உறிஞ்சி அதோடைய டென்சிட்டி, அதாவது விரவுதல் அப்படிம்பாங்க, ஒவ்வொரு பொருளுமே ஒரு குறிப்பிட்ட வேகத்துல நகருது. அப்படி நகர்றதை வச்சு நான் குரோமட்டோகிராஃபி செட் பண்றோம். இப்ப நான் என்ன பண்றேன்? எனக்கு இது ஃபுல்லாவே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு தேவையானது இங்க இருக்கு. அடுத்த ஏ பி ரெண்டையும் ஏவை தனியாகவும் பிஏ தனியாகவும் பிரிக்க முடியும். அதுக்கு பேர் தான் குரோமட்டோகிராஃபி. இப்போ கிறிஸ்டலேஷன் அப்படிங்கிறது அது சாலிட் என்ன பண்றோம் அப்படின்னா டக்குன்னு ஃப்ரீஸ் பண்றோம் அப்படின்னா அது கரைச்சிட்டோம். கரைச்சது என்ன பண்றோம் அப்படின்னா நான் ஃப்ரீஸ் குளிர்விக்கிறேன் அப்படிங்கிறப்ப எனக்கு அது கிறிஸ்டலைஸ்டா ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து கலருங்கிறப்ப சொல்யூஷன். ஸோ அது குரோமட்டோகிராஃபி இஸ் அன் ஆன்சர். ஸோ அடுத்தது பாருங்க, இதுல குறைந்த அளவு எது இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா இதுல கரைப்பான் கம்மியா இருக்குமா, கரைபொருளா, கலவையா அல்லது கூழ்மம் எல்லாமே சேர்ந்த ஒரு கலவையா அப்படின்னு பாக்குறப்ப எப்பவுமே என்னவா இருக்குன்னா கரைப்பொருள் கம்மியா இருக்கும். 1 லிட்டர் ஆசிட் 10 கிராம் சோடியம் குளோரைட், அந்த மாதிரி கரை பொருள் தான் கம்மியா இருக்கு. இது கரைஞ்சதுக்கு அப்புறம் வர கலவையும் கூழும் அதிகமா தான் இருக்கும். இது எல்லாமே அதிகமா இருக்கும். ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா புகை அப்படின்றது என்னது, ஸ்மோக் அப்படிங்கிறது என்னவா இது அப்படின்னு பார்க்குறப்ப அது என்னது? கேஸ் லிக்யூடா, கேஸ் சாலிடா அல்லது சாலிடின் கேஸா அப்படின்னு பார்க்குறப்ப புகை
அப்படின்றது ஆப்ஷன் என்னது? வாயுவில் திண்மம். சாலிட் இன் எ கேஸ், அதுக்கு ஏரோசோல் அப்படிங்கிறோம். அதாவது கண்ணுக்கு தெரியாத சாலிடு தான், ஆனா காத்துல அந்த இடத்துல விரவி இருக்கும். நம்மளால அதை விசிபிளா என்ன பண்ண முடியும்? ஒரு நம்பர் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறப்ப பார்க்கக்கூடியதா இருக்கும். அதான் வாயுவில் திண்மம். சாலிட் இன் ஏ கேஸ், அது ஏரோசல். நம்ம பர்ஃப்யூம் பண்றோம், இது எல்லாமே இதில் தான் வரும். அடுத்ததா கேள்வி பாருங்க. ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன், பின்ன காட்சி வடித்தல். இது நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்றோம் அந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனை. இது எதை வச்சு இது பண்றோம்? பாருங்க, டிஃபரிங் இன் பாயிலிங் பாயிண்ட். இதுதான் அதோட பேசிக் கான்செப்ட். அப்படின்னா ஒரு குடுவை எடுத்துக்கிறோம், அதுல எனக்கு தேவையான நான் சொல்யூஷனை ஃபில் பண்றேன். இந்த சொல்யூஷன் என்னவா இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிளா மெத்தனால், ஏதாவது ஒரு ஆல்கஹால் கரைப்பான் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இந்த ஆல்கஹாலில் இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஆல்கஹால் கூட 2 சொல்யூஷனை ஆட் பண்ணியிருக்கேன். அது என்னவா இருக்கலாம்னா ஏபி அப்படி வச்சுக்கலாம். ஏபி, ஏவோடைய கொதிநிலை பார்க்குறப்ப ஒரு 40 டிகிரி செல்சியஸ், பியோட கொதிநிலை 80 டிகிரி செல்சியஸ். இப்போ ரெண்டுமே இதில் கலந்துருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுல ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன்னா இதுதான். இப்ப நம்ம கொதிக்க வைக்கிறோம். இந்த கொதிக்கிறது வந்து இந்த கொதிக்க வைக்கிறோம். அந்த ஆவி என்ன ஆகுது, இங்க போறப்ப இதுலயும் தண்ணி நம்மளுக்கு இன்லெட் அவுட்லெட்டா வந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல தண்ணி, இந்த நீராவி இங்க போன குளிர் வச்சு லிக்யூடா கிடைக்குது. ஸோ 40 டிகிரியில கொதிக்கிறப்ப கிடைக்கிற லிக்யூட் என்னவா இருக்கும் அப்படின்னா அது ஏ. திரும்ப 80 டிகிரியில கொதிக்கிறப்ப எனக்கு கிடைக்கிறது பிஆ இருக்கும். ஸோ 2 திரவங்களுடைய கொதிநிலையை வித்தியாசப்படுத்தி பிரிக்கிறது தான் இந்த பின்ன காட்சி வடித்தல். இந்த மெத்தேடு பெட்ரோலியம் பியூரிஃபிகேஷன்ல இருந்து நிறைய நம்மளுடைய அன்றாட வாழ்வியல பயன்படுத்துறோம். ஸோ அதுல என்ன கேள்வினா, அந்த காட்சி வடித்தல்ல 2 திரவம் இருக்கணும், ஆனா எவ்வளவு வித்தியாசம் குறைவா இருக்கணும், மினிமம் எவ்வளவு இருக்கணும், லெஸ் தென் 25க்கும் குறைவா இருக்கணும், 25 கெல்வினுக்கும் குறைவா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதை இதுல பிரிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அடுத்ததா, கீழ்கண்டவற்றுள் எது உலோக கலவை? இஸ் an alloy. இரும்பு அது எலமெண்ட், தங்கம் எலமெண்ட், தாமிரம் எலமெண்ட், பித்தளை தான் நம்மளுக்கான அலாய்ஸ். பித்தளை அதுதான் நம்மளுக்கான அலாய்ஸ். அடுத்து 18வது பாருங்க, நம்மளுடைய நார்மலா இருக்கிற கரும்பு சர்க்கரையுடைய வாய்ப்பாடு. என்ன வாய்ப்பாடு? C6 ஃபர்ஸ்ட் H12O6, அது குளுக்கோஸ். 2 குளுக்கோஸ் சேர்றப்ப -H2O, 2 குளுக்கோஸ் சேருது -H2O, எனக்கு என்ன கிடைக்குது? C12 H22 O11. ஸோ கேன் சுகரோட ஃபார்முலா என்னது? ஆப்ஷன் பி, C12 H22 O11. இதான் கரும்பு சர்க்கரையுடைய வாய்ப்பாடு. அடுத்து இந்த 19வது கேள்வி பார்த்தீங்கன்னா, அப்சார்ப்ஷன் வர்சஸ் அடாப்ஷன். இப்போ சாக் பீஸ் இருக்கு. சாக் பீஸை வந்து இப்போ நம்ம தண்ணியில் வைக்கிறோம் அப்படின்னா அங்கே நடக்கிறது அப்சார்ப்ஷனா அடாப்ஷனா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இங்கே என்ன நடக்குதுன்னா, பரப்பு அப்சார்ப்ஷன் தான், தண்ணியை எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டா அது அப்சார்ப்ஷன். இங்கே அடாப்ஷன் அப்படிங்கிறது பாருங்க, அதோடைய பரப்பை மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ ஒரு பாட்டில் தண்ணி இருக்குதுன்னா நீங்க சாக் பீஸ் போடுறப்ப அதோடைய வேல்யூம் எவ்வளவு எடுத்துக்க முடியுமோ அதை எடுத்துட்டு மிச்ச தண்ணி அப்படியே தான் இருக்கு. பட் ஆனா இதே அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறப்ப ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து நீங்க தண்ணிக்குள்ள வச்சுக்கலாம், அதுல இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே அது என்ன பண்ணும், எடுத்துக்க கூடியதா இருக்கும். ஸோ சாக் பீஸை நம்ம மேல வைக்கிறப்ப நடக்கிறது அடாப்ஷன், பரப்பு கவர்தல். 20வது கேள்வி பார்த்தா, யூனிவர்சல் சால்வெண்ட். இந்த உலகத்துக்கே
பொதுவான கரைப்பான் யாருன்னா அது வாட்டர் தான். இஸ் அ வாட்டர். இந்த உலகத்துக்கே பொதுவான கரைப்பான் வாட்டர். இது ஆர்கானிக் சால்வெண்ட், இதுவும் ஆர்கானிக் சால்வெண்ட். இது சால்வெண்டே கிடையாது. என்ன? வாட்டர் இஸ் அ யூனிவர்சல் சால்வெண்ட். உலகத்துக்கான பொது கரைப்பான். பொது கரைப்பான் இல்ல பொது கரைப்பான். அடுத்து 21வது கேள்வி பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா 21 என்னன்னா, who discovered the nucleus of an atom? அணுவுடைய உட்கருவை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்றதான் நம்மளுக்கான கேள்வி. சரியா? அணுவுடைய உட்கருவை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு பாக்குறப்ப ஒரு 4 நபர்களுடைய பேரை கொடுத்திருக்கோம். ஜே தாம்சன், ரூதர்ஃபோர்டு, நீல்ஸ் போர், ஷாட்விக். இதுல ரூதர்ஃபோர்டு என்ன கண்டுபிடிச்சாரு? அதுதான் ஆன்சர். உட்கருவுடைய அந்த அணுவுடைய மையத்துல உட்கரு இருக்குது. லெஸ் டென்ஸா, மோர் டென்ஸா, எம்டி ஸ்பேஸ் அப்படின்ற வேர்டெல்லாம் யூஸ் பண்ணவர் ரூதர்ஃபோர்டு. இங்க ஜே தாம்சன் இருக்காரா, அவரு எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவர். எலக்ட்ரானுடைய நிறை என்னது? 9.10 பெருக்கல் 10⁻⁻31 கிலோகிராம். அதுவே இங்க வரப்ப என்ன வரும்? 1.67 பெருக்கல் 10⁻⁻27 கிலோகிராம். அதாவது புரோட்டான் நியூட்ரான் வரும். இப்ப இந்த ரூதர்ஃபோர்டு தான் உட்கரு. இது நீல்ஸ் போருங்கிறது தியரி, அணு கொள்கை சொன்னவர் நீல்ஸ் போர். ஷாட்விக் வந்து நியூட்ரானை கண்டுபிடிச்சவர். எலக்ட்ரான் ஜே தாம்சன், நியூட்ரான் ஷாட்விக்கு, நீல்ஸ் போர் அணு கொள்கைகள், ரூதர்ஃபோர்டுங்கிறவரு உட்கருவை கண்டுபிடிக்கிறார். நியூக்ளியஸா 1911 காலகட்டத்தில். அடுத்த கேள்வியை பார்த்தீங்கன்னா, அணுவில் உள்ள நேர்மின் சுமை துகள்களுக்கு பேர் என்னது? பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் கால்டு புரோட்டான். எலக்ட்ரான் இஸ் a நெகட்டிவ். நியூட்ரான் பாசிட்ரானுங்கிறது E+. எலக்ட்ரானுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது பாசிட்ரான். ஸோ ஆன்சர் இஸ் a புரோட்டான். அதுக்கப்புறம் பாருங்க, the maximum number of electron that can be accommodated L cell. அது அப்படியே KLMN அப்படின்னு பார்க்குறப்ப இதுல பாருங்க 2, 8, 18, 32. இன்னும் எளிமையா சொல்லணும் அப்படின்னா, நியூக்ளியஸ் அதோடைய ஒவ்வொரு கூட்டுலையும் எத்தனை எலக்ட்ரானை உள்ள வச்சுக்க முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செல்லுல 2 எலக்ட்ரான் தான் ஆக்குபை பண்ண முடியும். செகண்ட் இதுல 8 ஆக்குபை பண்ணலாம். தேர்டுல 18, அதுக்கப்புறம் 32. இவங்க கேட்டிருக்கிறது எல் செல்லுல எத்தனை ஆக்குபை பண்ணலாம்? 8 எலக்ட்ரானை அதிகபட்சமா இடம்பெற செய்ய முடியும். அடுத்தது நம்மளுக்கே தெரியும், ஐசோடோப்னா என்ன? ஐசோடோப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒத்த அணு எண்ணையும் மாறுபட்ட நிறை எண்ணையும் கொண்டவை. சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். அட்டாமிக் நம்பர் என்னவா இருக்கணும்? சேமா இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? இப்ப கார்பன் 6 12, கார்பன் 6 14. அப்ப அட்டாமிக் நம்பர் அணு எண் ஒத்த அணு எண்ணும் நிறை எண் மாறுபட்ட நிறை இருந்தா அது என்ன சொல்றோம் நம்ம? ஐசோடோப். ஆப்ஷன் பி. அடுத்து இப்போ வந்து ஒரு எலமெண்ட்டை நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அது அட்டாமிக் நம்பர் 11. ஸோ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு பார்க்க 11 கொடுத்தாச்சு. 2 8 1 2
8 1. ஏன்னா இதுல இவ்வளவுதான் ஆக்குவி பண்ண முடியும், இதுல இவ்வளவுதான் பண்ண முடியும், இதுல 18 பண்ணலாம், ஆனா 1 தான் இருக்கு. ஸோ இது சோடியம். சோடியத்துடைய அணியன், அதோட எலக்ட்ரானிக் கால் 281. கார்பனுடைய இணைத்திறன், கார்பனுடைய வேலன்சி எத்தனை அப்படின்னு கேட்குறப்ப நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கார்பனோட வேலன்சி வந்து 4. டெட்ராவேலண்ட். எப்பயுமே கார்பன் அதை சுற்றி 4 தனிமங்களை அதால் எடுத்துக்க முடியும். CH4 மேக்சிமம். இதுதான் இணைதிறன் 4, ஆல்வேஸ் 4. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரண்ட் அட்டாமிக் நம்பர், சேம் மாஸ் நம்பர். அதுக்கு பேர் என்னது? ஐசோ பார்கள் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பேரு ஐசோ பார். ஐசோ பார் என்னவா இருக்கு? இப்ப இந்த இடத்துல கார்பன் 6 14, நைட்ரஜன் 7 14. அப்ப என்னவா இருக்கு? இதுவும் அணுவின்ஸ் டிஃபரெண்ட், பட் மாஸ் நம்பர் சேமா இருக்கு. ஸோ அதுக்கு பேர் தான் ஐசோபார். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல எது நம்ம யூஸ் பண்றோம்? கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறப்ப கோபால்ட் 60. அயோடின் 131 எதுக்கு யூஸ் பண்றோம்? அயோடின் 131 எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா பிரெயின் டியூமர், மூளை கட்டிகளை கண்டறிய. அப்புறம் ரொம்ப பிரைமா நம்ம யூஸ் பண்றது ட்ரீட்மெண்ட் ஆஃப் தைராய்டு யூஸ் பண்றோம். அப்புறம் கார்பன் 14 நம்மளுக்கே தெரியும், ஆர்ச்சியாலஜிக்கல். யுரேனியம் 235 இஸ் ஃபியூயல், எரிபொருளா பயன்படுத்தும். ஸோ கோபால்ட் 60 அப்படின்றது வந்து நம்ம புற்றுநோய் சிகிச்சையில பயன்படுத்தும். அடுத்து பார்த்தோம்னா மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் மெயின்லி கான்ட்ரிபியூட்டட் எதால ஆனது? அணுவுடைய நிறை எதால தீர்மானிக்கப்படுது அப்படின்றப்ப ஒரு ஆட்டம் அப்படின்றப்ப உட்கரு, அந்த உட்கருக்குள்ள நியூட்ரான், புரோட்டான், வெளியில எலக்ட்ரான். ஆன்சர் என்ன கொடுத்துருப்போம்? நம்ம சி தான், புரோட்டானும் நியூட்ரான் தான். ஏன்னா ஒரு அணுவுடைய மேக்சிமம் ஒரு மாஸ் வந்து புரோட்டானும் நியூட்ரானும் தான். அதுவே எலக்ட்ரானை வச்சு நம்ம அட்டாமிக் நம்பர், அணு என்ன தீர்மானிக்கிறோம்? அணு நிறைய தீர்மானிக்க பயன்படுறது புரோட்டான் அண்ட் நியூட்ரானுடைய ஒட்டுமொத்த கூட்டுத்தொகை தான். அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரானுடைய சார்ஜ் என்னது? நியூட்ரல். பாசிட்டிவ்னா புரோட்டான், நெகட்டிவ்னா எலக்ட்ரான், நியூட்ரல்னா நம்ம நியூட்ரான். அடுத்து குளோரின்ல எத்தனை நியூட்ரான் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குளோரின்ல எவ்வளவு பேர் இருக்கீங்கப்பா அப்படின்றப்ப புரோட்டான், இதுல ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 17ன்னு வரும். அது எப்படின்னு பார்த்தீங்க 18. அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, அட்டாமிக் நம்பரையும் மாஸ் நம்பரையும் என்ன பண்றோம்? நாம் என்ன பண்றோம்? டிவைட் பண்றோம். இப்ப அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது 17, மாஸ் நம்பருங்கிறது 35. அது கழிக்கிறப்ப 18 இருக்குது இல்லைங்களா? இதுதான் நியூட்ரானுடைய எண்ணிக்கை 18. அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா பெருக்கல் விகித விதி, லா ப்ரப்போர்ஷன், மல்டிபிள் ப்ரப்போர்ஷன் சொன்னவர் ஜான் டால்டன். இந்த ரிச்சர் அப்படிங்கிறவர் இல்ல, லூகாஸ், இது வந்து கேசியஸ் லா, கே லூசாக்கு. லாவாசி நம்மளுக்கு தெரியும், கார்பனை கண்டறிஞ்சவர், இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டால்டன். இவர் தான் ஃபர்ஸ்ட் அட்டாமிக் தியரி 1808 நம்மளுக்கு டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் தான் சொன்னது. அடுத்ததா இணைதிறன் எலக்ட்ரான்கள் எங்க காணப்படும் அப்படின்ற பட்சத்தில் அவுட்டர் மோஸ்ட் செல்லு. ஃபர்ஸ்ட் உட்கரு நியூக்ளியஸ்,
அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் செல்லு, அதுக்கப்புறம் செகண்ட் செல்லு. இப்ப அது முதல் செல்லு, ரெண்டாவது செல்லு, மூணாவது செல்லு, நாலாவது செல்லு. இப்ப இதுல வெளிக்கூட்டில் இருக்கிற எலக்ட்ரான், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் தான் இணைத்திறன் எலக்ட்ரான்கள். அவுட்டர் மோஸ்ட் செல்லில் இருக்கிறது தான் இணைத்திறன் எலக்ட்ரான்கள். இங்க பாத்தீங்கன்னா இது பாத்தீங்க இன்னர் மோஸ்ட் உள்ள இருக்குமா, அவுட்டர் மோஸ்டா, உட்கருவா, மிடில், எங்க இருக்கும்? ஆன்சர் இஸ் a B. அவுட்டர் மோஸ்ட் செல் எலக்ட்ரான் தான் வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா குவாண்டம் நம்பர் டிட்டர்மைன் த மெயின் எனர்ஜி லெவல். முதன்மை ஆற்றல் மட்டத்தை தீர்மானிக்கும் குவாண்டம் எண் எது? குவாண்டம் நம்பர். முதன்மை குவாண்டம்னு பேரே வந்ததுனால பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அதுதான் வந்து தீர்மானிக்குது. நம்ம NLMS அப்படின்னு படிச்சிருப்பீங்களா? NLMS. ஸோ பிரைமா நம்ம தீர்மானிக்கிறது முதன்மை குவாண்டம் நம்பர் தான் தீர்மானிக்கிறோம். அடுத்து முன்னே சொன்னதான் ஆர்ச்சியாலஜிக்கல், அப்புறம் பழங்கால பொருட்களோட வயதை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா கார்பன் 14 தான் நம்ம பயன்படுத்துறோம். அப்புறம் ஐசோடோன்கள்னா என்னது அப்படின்றப்ப ஒத்த எண்ணிக்கையிலான நியூட்ரான்களை கொண்டவை, சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப நம்ம என்ன பண்றோம்? அட்டாமிக் நம்பர் சேமா இருந்தா ஐசோடோப்புகள், மாஸ் நம்பர் சேமா இருந்தா அது ஐசோ பார்கள். ஐசோடோன்கள் அப்படின்னா சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். இப்போ வந்து இப்போ ஆக்சிஜன் எடுத்துக்கலாம், 8 16 எவ்வளவு இருக்கு? 8 இருக்கு. அதே மாதிரி நாம இங்க எடுத்துக்குவோம் 14, சரிங்களா? கார்பன் 14 எடுத்து 6, இங்க என்ன இருக்கு? 8 இருக்கும். ஸோ அப்ப நம்மளோட இதுல இங்க பாருங்க நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், முன்னே பார்த்தோம்ல அணு எண்ணையும் நிறை எண்ணையும் கழிக்கிறப்ப நியூட்ரான்ஸ் கிடைக்குது. அப்ப 14 6 8, 16ல 8 8. அப்ப சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஐசோடோன்கள். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு அணு வெளிக்கூட்டில் அதிகபட்சமாக எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கலாம்? அதிகபட்சம், அது அவுட்டர் மோஸ்ட் செல் ஆஃப் an atom can be maximum number of electrons எவ்வளவு சொல்றாங்கன்னா 8 எலக்ட்ரான் வரையும் அதிகபட்சமா ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 32 ஃபில் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல அதோட ரியாக்ட் ஆகும், மந்த வாயுக்களை தவிர மற்றது எல்லாத்துலையும் அன்ஃபில்டு தான் இருக்கும். அடுத்த கேள்வி, ரூதர் போர்டு எந்த மெட்டலை வச்சு ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சாரு, சிதறல் சோதனையை செஞ்சாரு? வெள்ளியா, அலுமினியமா, தங்கமானா தங்கம். ஆன்சர் வந்து என்ன வருங்க? தங்கம். நாம எடுத்துக்கிட்டது தங்கம். ஆல்பா சோதனைக்கு யூஸ் பண்ணது, அதாவது அணுக்கரு சோதனைகள்ல ஈடுபடுறப்ப ஒரு அணுவுடைய மையத்துல ஒரு நடுவுல ஒரு பொருள் இருக்கு. ஏன்னா இந்த ஸ்கேட்டரிங் எஃபெக்ட் அப்ப இந்த தங்க ஆல்பா ஸ்கேட்டரிங், கோல்ட் ஸ்கேட்டரிங் அப்ப என்ன நடக்குதுன்னா சில துகள்கள் மையத்தை விட்டு விலகி போற மாதிரி போகுது. அப்ப நடுவுல ஒரு டென்சஸ்ட் பார்ட் இருக்கும், அதுக்கு பேரு தான் நியூக்ளியஸ். அதுக்கு பேரு தான் நியூக்ளியஸ் அப்படின்னாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ண மெட்டல் பார்த்தீங்கன்னா கோல்டு. அதுக்கப்புறம் இந்த கே லூஷாக் லா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து கேஸஸ்ல அதோட வேல்யூமை டிஃபைன் பண்றதுக்காக பயன்படுத்துறது. இந்த மாறா விகிதம், தலைவியல் விகிதம், இது எல்லாமே அதர் தென் வாயுக்களுடைய பருமன், வேல்யூம் ஆஃப் கேஸை டினோட் பண்றதா இந்த கே லூசாக் விதி. அடுத்து நம்ம மாடர்ன் பீரியாடிக் லா எதன் அடிப்படையில் அமைஞ்சது? முதல்ல தனிம ஆவர்த்தன அட்டவணையில டாபரினர், நியூலாந்து, மெண்டலீவ், கோஸ்லே. இதுல மெண்டலீவ் அவரு தான் வந்து ஒரு பீரியாடிக் டேபிள ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்றாரு. மோஸ்ட்லி என்ன பண்ணாருன்னா அதை மாற்றி அமைச்சு இப்போ மாடர்ன் பீரியாடிக் டேபிள கொடுத்துருக்காரு.
சரிங்களா? இப்ப கேள்வி பார்த்தீங்கன்னா, நவீன ஆவர்த்தன விதியின்படி தனிமங்களின் பண்புகள், அதாவது எப்படி கேள்விக்கு இருக்குன்னா, ஒரு தனிமத்தின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் டேஸை பொறுத்தது. அது பழைய ஆவர்த்தன விதியாகவும் இருக்கலாம், புதிய ஆவர்த்தன விதி அப்படிங்கிறப்ப அதுவுடைய அணு எண்ணை பொறுத்தது. அணு எண்ணை, அட்டாமிக் நம்பர். இது சொன்னது மோஸ்லே. மோஸ்லேவை தவிர டாபரினர், நியூலாந்து, ஈவன் லாவாய்சியர், அப்புறம் மென்டல், இவங்க எல்லாமே அணு நிறையை பொறுத்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து கேள்வி பார்த்தீங்கன்னா, எண்ம விதியை கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லா ஆஃப் ஆக்டேவ்ஸ். எண்ம விதினா என்னது? ஒவ்வொரு 8வது தனிமமும் முதல் தனிமத்தின் பண்பை ஒத்திருக்கும். Every 8th element has a similar properties of the first element. இப்ப first element வந்து is like வந்து solid அப்படின்னா 8வது தனிமம் is like a solid. இதுதான் எண்ம விதி. Every 8th element has a similar properties of the first element. இத சொன்னவரு நியூலாந்து. இந்த டாபரினர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணாரு? மைய விதியை சொன்னாரு. அதாவது 1 + 3 = 2. முதல் தனிமம் மற்றும் 3வது தனிமத்தோடைய கூட்டி 2ஆல வகுக்கிறப்ப 2வது தனிமத்தோட எடையை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். மோஸ்ட்லே இஸ் ஆல்மோஸ்ட் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். ஸோ ஆப்ஷன் சி நியூலாந்து. அடுத்த கேள்வி, ஒரு அட்டவணையில கிடைமட்ட வரிசைகளுக்கு பேரு தொடர். கிடைமட்ட வரிசைகள், இது ஒரு பீரியாடிக் டேபிள் அப்படின்னா மேல இருந்து கீழே வரது தொகுதி, பீரியட்ஸ். அதுவே இதே பாருங்க தொகுதி, குரூப்ஸ். அதுவே கிடைமட்டமா லெஃப்ட் டு ரைட் போகுது. கிடைமட்ட வரிசைகள், அதுக்கு பேரு தொடர்கள். தொகுதி வந்து 18, தொடர் வந்து 7. அது ஒவ்வொன்றா கீழே தான் கொடுத்துருக்கோம். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, 18வது குரூப் தனிமத்தோடைய பேர் என்னது? மந்த வாயுக்கள், நோபல் கேஸ். அதாவது வெளிப்புற எலக்ட்ரான்கள், ஒட்டுமொத்த எலக்ட்ரான் கூடுமே KL MN எல்லாமே முழுவதும் நிரம்பப்பட்ட ஒரு பொருள் தான் இந்த நோபல் கேஸ், மந்த வாயுக்கள். அடுத்து இந்த ஈகா சிலிக்கான் அப்படின்னு மென்டலி சொன்ன எலமெண்டோட பேர் என்ன? விச் எலமெண்ட் நேம்டு ஈகா சிலிக்கான் பை மென்டலீவ்? மென்டலீவ்ங்கிறவரு 1869 ஒரு டேபிள், பீரியாடிக் டேபிளை கொடுக்குறாங்க. அதுல கண்டுபிடிச்ச தனிமம் போக எதிர்காலத்துல கண்டுபிடிக்க போற தனிமங்களுக்கு ஈகா அலுமினியம், ஈகா சிலிக்கான், இந்த மாதிரி வேர்டெல்லாம் யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஈகா சிலிக்கான் அப்படிங்கிறது இப்ப என்ன பேரா இருக்குதுன்னா ஜெர்மானியம். ஜெர்மானியம் தான் அவரு சொன்ன ஈகா சிலிக்கான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் குரூப் தனிமத்தோட பேர், மொத்தம் 18 குரூப் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட் அதோடைய பேர் என்ன அப்படின்னா அல்கலி மெட்டல்ஸ். ஃபர்ஸ்ட் கார உலோகம், காரமண் உலோகம் 2, 3ல இருந்து 12 டி தொகுதி தனிமங்கள். அதுக்கப்புறமேலு பார்த்தா அந்த போரான், நைட்ரஜன், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், அப்புறம் ஹாலஜன்கள், அதுக்கப்புறம் மந்த வாயுக்கள் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் பார்க்குறப்ப அல்கலி மெட்டல்ஸ், கார மண் உலோகங்கள். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும் the only liquid metal at room temperature இருக்கிறதுலையே நம்மளோட 118 தனிமங்கள்ல 2 பேர் தான் இயற்கையாவே திரவ நிலையில இருப்பாங்க. ஒருத்தருடைய பேரு பாதரசம், அவரு உலோக திரவம். இன்னொருத்தருடைய பேரு
புரோமின், புரோமியம். அவங்க திரவ அலோகம். திரவ உலோகம், திரவ அலோகத்துக்கு. இப்ப நம்ம கேள்வி பார்த்தீங்கன்னா அரைவெப்பலில் திரவ உலோகம்னு பார்க்குறப்ப மெர்க்குரி, பாதரசம். அதே அடுத்தது இடைநிலை தனிமங்கள் எதுல வச்சிருக்கோம்? டி தொகுதி தனிமங்கள். எஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் செகண்ட், இந்த 3ல இருந்து 12 வரையும் டி. அந்த டிலேயே எஃப் உள் இடைநிலை தனிமங்களா வச்சிருக்கோம். பி தொகுதிங்கிறது 13ல இருந்து 18 வரை இருக்கிறது பி தொகுதி தனிமங்கள். ஸோ இடைநிலை தனிமங்கள் டி பிளாக் எலமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பித்தளை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எந்த 2 பொருளுடைய கலவை அப்படின்னு பார்க்குறப்ப காப்பர் டின்னா, காப்பர் ஜிங்கா, காப்பர் அயனா, ஜிங்கு லெட்டா அப்படின்னு பார்க்குறப்ப காப்பர் அப்படிங்கிறது பித்தளைங்கிறது காப்பர் ஜிங்கு, வெண்கலங்கிறது காப்பர் டின்னு, காப்பர் அயன் அப்படின்றது அது இல்லை. அதே மாதிரி ஜிங்கு லெட்டு. ஸோ இதுல வந்து கேட்கறது பித்தளை, காப்பர், ஜிங்க். அடுத்து டாபரினர் குரூப்டு எலமெண்ட்ஸ் இன்டு. டாபரினர் தனிமங்களை எப்படி வகைப்படுத்தினார்? எண்ம விதியா, மும்மையமா, அப்புறம் தொடர்களா, ஜோடிகளா அப்படின்னு முன்ன சொன்னதுதான் டாபரினர் ட்ரைஆட்ஸ், மும்மைய தொகுதிகள். முதல் தனிமம் பிளஸ் 3வது தனிமத்தை கூட்டி 2ஆல வகுக்கிறப்ப நடுவுல இருக்க 2வது தனிமத்தோடைய நிறைய என்னால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதா மும்மைய விதி. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா லைட்டஸ்ட் எலமெண்ட் இருக்கிறதுலே எது? நம்மளுக்கே தெரியும் ஹைட்ரஜன். இருக்கிறதுலே அட்டாமிக் நம்பர் என்னது? 1. ஸோ வெயிட் கம்மியாக தான் இருப்பார். அடுத்ததா லாந்தனைடு, ஆக்டினைடு எங்க இருக்கு? முன்னே சொன்னா உள் இடைநிலை தனிமங்கள் அப்படின்னும். உள் இடைநிலை தனிமங்கள் அது எஃப் தொகுதின்னு வச்சிருப்போம். ஆனா டி தொகுதிக்குள்ள இருக்கிறதுனால அதுக்கு பேரு உள் இடைநிலை தனிமங்கள் அப்படிங்கிறோம். அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா அமால்கம், அதாவது நம்ம சொல்லக்கூடிய ரசக்கலவைகள் அப்படியும். அதாவது 2 உலோகம் அல்லது ஒரு உலோகம் அலோகம் 2ஐயும் மிக்ஸ் பண்ணி நம்ம செய்யறது தான் அமால்கம், ரசக்கலவை அப்படின்னு நம்ம சொல்றோம். அது பாதரசம் மற்றும் எதோட சேர்ந்ததுன்னா உலோகம் சேர்ந்தது. இப்ப பாதரசம் பிளஸ் இரும்பு இது 2 உலோகம் தான். இப்ப பாதரசம் மற்ற உலோகத்தோட சேர்ந்த கலவைக்கு பேர் தான் ரசக்கலவை, அமால்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து எலமெண்ட் ஹேவிங் ப்ராப்பர்ட்டி போத் மெட்டல் அண்ட் நான் மெட்டல்ஸ் இருக்குது. உலோகம் மற்றும் அலோகத்தின் பண்பை பெற்றிருந்தா அது உலோக போலிகள், மெட்டலாய்ட்ஸ். அதுக்கு பேரு உலோக போலிகள், மெட்டலாய்ட்ஸ். அதாவது இயற்பியல் பண்புகள் உலோகத்தை மாதிரியும் வேதியியல் பண்புகள் அலோகத்துடைய வேதியியல் பண்புகளையும் ஒத்திருக்கும். வெப்பநிலையை பொறுத்து அதோட கடத்தரத்திறன் அதிகரிக்கலாம், குறையலாம். அது உலோக போலிகள். 17வது குரூப்ஸுக்கு பேர் என்ன சொன்னோம்? 18 மந்த வாயுக்கள், 17 ஹேலஜன்கள் அல்லது உப்பீனிகள். ஹேலஜன்கள் அல்லது இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்? நம்ம உப்பீனிகள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மென்டலிவ் அவருடைய அட்டவணை பார்க்குறப்ப எதன் அடிப்படையில்? மோஸ்ட்லேவை தவிர மீதி எல்லாருமே அட்டாமிக் மாஸ், அணு நிறைய அடிப்படையாக கொண்டது. அதே மாதிரி வெப்பநிலை மானிகள்ல எது பயன்படுத்துறோம்? நார்மலா யூஸ் பண்றது எது யூஸ் பண்றோம்? பாதரசம் தான் நம்ம பயன்படுத்துறோம் தெர்மோமீட்டர்ல. அதுக்கப்புறம் திரவ நிலை அலோகம்னே சொல்லிட்டோம், புரோமின். உலோகம்னா அது மெர்க்குரி, அலோகம் அப்படிங்கிறப்ப புரோமின். அடுத்த கேள்வி பார்த்தோம்னா மொத்தம் எத்தனை குரூப்ஸ் இருக்கு? 18 குரூப்ஸ், 7 பீரியட்ஸ். ஸோ 18. அதுக்கப்புறம் பற்றாசு அல்லது பற்ற வைப்பான், சால்ட்ரிங் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுல எதை யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லெட் அண்டு டின், ஈயம்
மற்றும் வெள்ளியத்துடைய கலவை தான் சால்ட்ரிங்காக நாம் பயன்படுத்துகிறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து 9th ஒரு 3 தலைப்புகளில் நம்ம வந்து கெமிஸ்ட்ரியில் எடுத்திருப்போம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.